Hello friends, welcome to my channel. 5th August 2019 கான முக்கியமான ஹிந்தி எடிட்டோரியல் அனாலிசிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், புல்லிங் ஃப்ரம் த ஆப்கானிஸ்தான். இந்த ஆர்டிகல் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா வியட்நாம் வார்ல ஈடுபட்டாங்க, ஆப்கானிஸ்தான் வார்ல ஈடுபட்டாங்க. ரெண்டுலயுமே அமெரிக்கா தோத்துருச்சு, இப்பயும் தோத்துட்டு இருக்கு. ஸோ வெளியே வர போறாங்க, பீஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு வார்லயும் சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு வார்லயும் அமெரிக்கா ஒரு சில இடங்கள்ல வீக்கா இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ரெண்டு வார் பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ணல. இந்த ரெண்டு வார்ல அமெரிக்காவோட ரோல் என்னவா இருந்துச்சுன்னு மட்டும் டிஸ்கஸ் பண்றாங்க. இது நம்மளுடைய மெயின்ஸுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. பட் வாட் இஸ் வாட்ன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. நீங்க ஃபர்தரா என்ன பண்ணணும்னா, வியட்நாம் வார் வேர்ல்டு ஹிஸ்டரியில இருக்கும். நார்மல் லோவி புக் இருக்கும், இல்ல சம்பாட் அர்ஜுன் ரெட்டி, இல்ல அப்படின்னா கூகுள்ல டிக் பண்ணி நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். இந்த ஆர்டிகல்ல ஃபர்ஸ்ட் வியட்நாம் வாரை பார்த்துருவோம், அடுத்து ஆப்கானிஸ்தான் வார் பத்தி பார்த்துருவோம். வியட்நாம் வார் அப்போ அமெரிக்காவோட பிரசிடென்ட் யாருன்னா ரிச்சர்ட் நிக்சன் சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. அவர் 1968 எலெக்ட் ஆனாரு. 1968 எலெக்டட் ஆயிட்டாரு. அப்போ நார்த் வியட்நாம், சவுத் வியட்நாம்னு சொல்லி ரெண்டு இருந்துச்சு. அமெரிக்கா சவுத் வியட்நாமுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. பிகாஸ் நார்த் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. கம்யூனிஸ்ட் கண்ட்ரி மறுபடியும் சவுத் வியட்நாமே ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் தடுத்துறணும்னு சொல்லி அமெரிக்கா கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வியட்நாம் யாரோட காலனியா இருந்தாங்க? இனிஷியலா 1950-54 இந்த டைம்ல பிரான்ஸோட காலனியா இருந்தாங்க. அது வரைக்கும் அமெரிக்கா தலையிடாம தான் இருந்துச்சு. பட் பிரான்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. பிகாஸ் கம்யூனிசம் அப்ப பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா 1954ல பிரான்ஸ் வெளியேறிட்டாங்க. அப்போ சவுத் வியட்நாம் கொஞ்சம் பிரச்சனையாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நார்த் வியட்நாமோட கம்யூனிசம் சவுத் வியட்நாமையும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி சவுத் வியட்நாமுக்கு அமெரிக்கா பேக் பண்ணி நின்னாங்க. இனிஷியலா அமெரிக்காவோட ரோல் வெறும் அட்வைசரி ரோலா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா நார்த் வியட்நாம் அமெரிக்காவோட ஒரு கப்பலை தாக்கி அழிச்சதுனால அமெரிக்கா டென்ஷன் ஆயிட்டாங்க. 1964ல அது நடந்துச்சு. 1968ல அது இன்னும் ஃபர்தரா எஸ்கலேட் ஆனனையும் அமெரிக்கா அவங்களுடைய ட்ரூப்ஸை வியட்நாம் கொட்டி இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சவுத் வியட்நாமோட ட்ரூப்ஸையும் கொண்டு நார்த் வியட்நாம்ல அப்படியே பயங்கரமா போராக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி மேசிவ் போராக ஆரம்பிச்சிருச்சு. பட் என்னதான் இதா இருந்தாலும் அமெரிக்கா அந்த இடத்துல தோக்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம் 1960ஸ்லயே உள்நாட்டிலே அமெரிக்காலேயே மேசிவா அகெயின்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மேசிவா அந்த இடத்துல ட்ரூப்ஸை வச்சிருந்தா கூட அவங்களால கெயின் பண்ணவே முடியல. என்ன பண்ணாலும் வியட்நாமிஸ் நார்த் வியட்நாமிஸ் ரொம்ப ரிக்ரெஸா இருந்தாங்க. பிகாஸ் அது மட்டும் இல்லாம சவுத் வியட்நாம்லயும் ஒரு சில இடங்கள்ல கம்யூனிஸ்ட் கேம்ப் இருந்ததுனால அந்த கேம்ப் தாக்குறேங்கிற பேர்ல சவுத் வியட்நாம்லயும் அவங்க எதிர்ப்பு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு அன்பாப்புலர் அப்ரோசிவ் வீக் இந்த மாதிரி அமெரிக்கா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேற வழியே இல்லாம 1973ல அமெரிக்கா, நார்த் வியட்நாமு, சவுத் வியட்நாமு, அடுத்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து பாரிஸ் பீஸ் அக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சைன் பண்ணதுக்கு அப்புறம் நார்த் அண்ட் சவுத் வியட்நாமும் ரெண்டு பேரும் சீஸ்ஃபயர் வச்சுக்கலாம், நாம இனிமேல் பீஸ் டாக்ஸ்ல ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதுதான் சின்னதா ஒரு ஜிஸ்ட். அடுத்து ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான்ல என்ன பிரச்சனைனா, அதே மாதிரி இப்ப ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இனி நம்ம தாலிபானோட ஒன்றும் பண்ண முடியாது, இனி நாம விலகிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன் போனாங்க? இது ஃபர்ஸ்ட் இது எப்ப நடந்துச்சுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் 2001 அட்டாக் அப்புறம் அமெரிக்கா ஸ்தம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ட்வின் டவர் அட்டாக் பண்ணிட்டாங்க. இனி ஆப்கானிஸ்தானை நம்ம சும்மா விடக்கூடாது, தாலிபான்ஸ் நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போர் தொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அன்னையில இருந்து இன்ன வரைக்குமே போர் தொடர்ந்துகிட்டே இருக்கு. பட் அவங்க கொரில்லா டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பஷ்டூன் கம்யூனிட்டி இந்த ஆர்டிகல்ல பஷ்டூன் பத்திலாம் சொல்லல, பட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி அப்படிங்கிறதுனால அதையும் சொல்றேன். பஷ்டூன் கம்யூனிட்டிஸ் அங்க அதிகமாக டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்யூனிட்டி தாலிபான்ஸுக்கு அதிகமா இருக்காங்க. தாலிபான்ஸ்ல அதிகமா இருக்காங்க. முக்கியமான இம்பார்ட்டன்டான லீடர்ஸும் அந்த பஷ்டூன் கம்யூனிட்டியில இருக்காங்க. அவங்க எல்லாருமே செத்தாலும் பரவாயில்ல, நம்ம உள்ள பூந்து அடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்களை ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 2 பேர் செத்தாங்க அப்படின்னா 10 பேர் சண்டைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால அமெரிக்காவால சமாளிக்க முடியல. அது மட்டும் இல்லாம சரி ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் தான் ஒழுங்கா இருக்கான்னு கேட்டா அந்த கவர்மெண்ட்டும் ஒழுங்கா இல்ல. அவங்க இன்ஃபைட்டிங்கா இருக்காங்க. கிரானிக்கான கரப்ஷன்ஸ் அங்க அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பப்ளிக்கே ஆப்கானிஸ்தானால பேசிக் செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கேபிட்டல் சிட்டியை கூட அவங்களால பாதுகாக்க முடியல. அந்த அளவுக்கு அங்கேயும் தாலிபான்ஸ் தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க. தாலிபான்ஸ் என்னதான் சீஸ்ஃபயர் நாங்க பண்றதுன்னு சொல்லிட்டு இருந்தா கூட ஏர் ஸ்ட்ரைக் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது முக்கியமா என்ன ரீசன்னா, அதை பத்தி இந்த இடத்துல போடல. இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸா ஒரு சில வீடியோஸ் போட்டிருப்போம், அதுல நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம். ஸோ சிம்பிளா இதை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டாங்க.
தாலிபானோட 2 டிமாண்டை வந்து அமெரிக்கா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து எங்களோட தான் வந்து பண்ணணும். ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் வந்து நீங்க அதை வந்து கவர்மெண்டா கருதாம நீங்க எங்களோட மட்டும் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. செகண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, the US continue to hold the talks even in the absence of ceasefire. சீஸ்ஃபயரே இல்லைனாலும் அமெரிக்கா வந்து நீங்க கண்டினியூஸா டாக்ஸ்ல வந்து ஈடுபடணும்னு சொல்லிட்டு தாலிபான் வந்து அமெரிக்கா வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கு. எப்படியாச்சும் இதுல இருந்து விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து போன எலெக்ஷன்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உலக விஷயங்களை நாங்க தலையிடணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்க ஏன் எங்க பணத்தையும் எங்க எனர்ஜியும் வந்து நாங்க வேஸ்ட் பண்ணணும், அதை எங்க நாட்டுல நாங்க இன்வெஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க வந்து முன்னாடி வந்து பீப்புள்கிட்ட சொல்லிதான் வாக்கு கேட்டாரு. சோ அதனால வந்து இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. செப்டம்பர் 1க்குள்ள வந்து ஒரு ஃபைனலான ஒரு டிசிஷன் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் அபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஆர்டிகல் வந்து இதான் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஃபர்தரா என்ன பண்ணணும்னா வியட்நாம் வார் பத்தி மட்டும் வேர்ல்டு ஹிஸ்டரியில வந்து படிச்சு வச்சுட்டா பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் த பிகர் அண்ட் பெட்டர். ஸோ இந்த ஆர்டிகல் வந்து எதுக்காக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேபினெட் வந்து ஒரு டிசிஷன்ஸ் எடுத்திருக்கு. என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து 31ல இருந்து 34 வந்து மாத்த போறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட சேர்த்து இன்னும் 3 ஜஸ்டிஸ் இன்னும் ஜட்ஜை வந்து உள்ள கொண்டு வர போறாங்க. ஸோ 2009ல லாஸ்டா பண்ணாங்க. அப்ப வந்து 26ல இருந்து 31 மாத்தினாங்க. இப்ப 31ல இருந்து 34 மாத்த போறாங்க. 33+1 அப்படின்னு மாத்த போறாங்க. இது மட்டும் இருந்தா வந்து இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருமா, பெண்டன்சி கேஸ் இது எல்லாமே சால்வ் ஆயிருமான்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ரஞ்சன் கோகாய் வந்து இவர சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இங்க வந்து ஆட்கள் வந்து பத்தாம இருக்காங்க. ஸோ முக்கியமான இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அதை டிசைட் பண்றதுக்காக நாங்க கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து எங்களால வந்து கொண்டு வர முடியல. ஏன்னா வந்து இந்த இடத்துல ஏன்னா இந்த இடத்துல வந்து ஜட்ஜஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் இந்த மூவ் 31ல இருந்து 34 மாத்திர இந்த மூவ் வந்து இனி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டா இல்ல, கொஸ்டின் மார்க் அப்படின்னு வந்து சொல்றாங்க. காரணம் வந்து வெறும் இன்க்ரீஸ் மட்டும் இதெல்லாம் பண்ணாது அப்படின்னு வந்து சொல்றாரு. வெறும் இன்க்ரீஸ் மட்டும் இந்த பிரச்சனை எல்லாம் வந்து சரி பண்ணுமான்னு கேட்டா சரி பண்ணாது அப்படின்னு வந்து இந்த ஆர்டிகல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து ஆபெக்ஸ் கோர்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, அவங்க வந்து தனியா கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்னு சொல்லி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து டீல் பண்ணிட்டு போயிடும். சுப்ரீம் கோர்ட்டே வந்து தனியா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 229வது லா கமிஷனுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து டெல்லியில இருக்கணும். மத்த 4 ரீஜன்ல வந்து இந்த பெஞ்சை வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை வந்து குறைஞ்சிரும். இந்த கோர்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பலேட் கோர்ட்டா வந்து செயல்படும். முக்கியமான லிட்டிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா இது வந்து இந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சிடும். எல்லாருமே எடுத்துன்னு டெல்லிக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் இருக்கும் பாத்தீங்களா, ஹைகோர்ட் பெஞ்ச் மெட்ராஸ்ல இருக்குல்ல, அதே மாதிரி 4 ரீஜன் வந்து சுப்ரீம் கோர்ட் பெஞ்சை வந்து கொண்டு வந்து வச்சிருங்க. இப்படி கொண்டு வந்து வச்சிட்டீங்கன்னா இது வந்து பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதனால என்ன ஆகும்னா, இப்ப சென்னையில ஒரு பெஞ்ச் இருக்கு, அடுத்து வந்து மகாராஷ்டிரால ஒரு பெஞ்ச் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்பாட் சுத்தி கல்கத்தால ஒரு பெஞ்ச் இருக்கு அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப மெட்ராஸ்ல ஒரு பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இருந்துச்சுன்னா, இப்ப கன்னியாகுமரியில ஒரு பிரச்சனை, கன்னியாகுமரியில இருக்க ஒருத்தர் பிரச்சனைனா அவர் டெல்லிக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. அவர் வந்து நேரா சென்னைக்கு வந்துருவாரு. அங்கேயும் வந்து தமிழ்லயே வாதாடலாம். ஸோ கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ரூரல் பேக்ரவுண்ட்ல இருக்கவங்களுக்கு, ஏன்னா வந்து கம்யூனிகேஷன் பிரச்சனையும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிரும். பண பிரச்சனை கம்மியாயிடும். ஈஸியா வந்து ஜுடிஷியரியில இருக்கக்கூடிய பெண்டன்சி கேஸ் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ஏன்னா வந்து வெறும் ஜட்ஜஸ் மட்டும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா அட்ஹாக் ஜட்ஜ் வச்சிருந்தா கூட வந்து இந்த பெண்டன்சி கேஸ் வந்து சமாளிச்சிட முடியும். ஜட்ஜோட எண்ணிக்கை வந்து அந்த இடத்துல கணிசமா வந்து டெம்பரவரியா உயரும். ஸோ வந்து பெண்டன்சி கேஸை வந்து முடிச்சுட்டு போயிடலாம். பட் வந்து நீங்க பெண்டன்சி கேஸை முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ரீஜனல் பெஞ்சஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ரீஜனல் பெஞ்சஸ் வந்து இருக்கணும். ஏன்னா வந்து 31 34 வந்து மாத்தணும்னு அவசியமே இல்லையே. அட்ஹா ஜட்ஜஸே வந்து வச்சுக்கலாம்ல. டெம்பரரி ஜட்ஜை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணி சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியா வந்து டெம்பரரி ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ அது மூலியமா வந்து பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். பட் முக்கியமான பெண்டன்சி கேஸ் ஃபுல்லாமே சால்வ் ஆகணும்னு நினைச்சோம்னா கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து இருக்கணும். 4 ரீஜன்லயே இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லி இந்த ஆர்டிகல் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அடுத்து லாஸ்ட் ஆர்டிகல் வந்து என்னன்னா, ராஜஸ்தான் எஃபர்ட் டு கிரிமினலைஸ் த மாப் லிஞ்சிங். இந்த ஆர்டிகல் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னா, ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து ஒரு பில் வந்து லிஞ்சிங் கண்ட்ரோல் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. மணிப்பூர்ல போன வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இப்போ உத்தரப்பிரதேஷ்ல வந்து யோகி ஆதித்யநாத் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட அங்க இருக்கக்கூடிய லா கமிஷன் வந்து ஒரு சூப்பரான ஒரு பில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து அதுல இருக்கக்கூடிய எல்லா கிரிமினல் அஃபென்சஸையும் வந்து அந்த பில்லு கொண்டு வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் அந்த லா பேனல் வந்து ஒரு டிராப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல இல்ல, இந்த ராஜஸ்தான்ல இல்லாத பல விஷயங்களை வந்து அந்த உத்தரப்பிரதேச பில்லையும் மணிப்பூர் பில்லையும் வந்து இருக்கு. அது வந்து போன வாரம் ஆர்டிகல் வந்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ராஜஸ்தான் பில்ல வந்து நம்ம பார்ப்போம்.
ஸோ இந்த ராஜஸ்தான் பில்லை பொறுத்த வரைக்கும் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் ஆஃப் டெடிகேட்டட் நோடல் ஆஃபீஸர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து எதெல்லாம் கிரிமினலைஸ் பண்றாங்கன்னா லிஞ்சிங்கை கிரிமினலைஸ் பண்றாங்க. அடுத்து அஃபென்சிவான மேட்டரை வந்து டிசிமினேட் பண்ணாங்கன்னா அதையும் வந்து இவங்க வந்து கிரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஃப் கொடுத்துருக்காங்க, லீகல் எய்டு கொடுக்குறாங்க, அடுத்து காம்பன்சேஷன், ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் வந்து இந்த பில்லில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பில் வந்து என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா the act or series of acts of violence or aiding, abetting and attempting of violence is whether spontaneous or planned or mob. ஸோ இது எல்லாமே என்ன சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், லாங்குவேஜ், டயட்ரி ப்ராக்டிசஸ், அடுத்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன், பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன், ஸோ அப்புறம் வந்து எத்தனிசிட்டி, இதை பேஸ் பண்ணி ஒரு 2 பேரோ இல்லை வந்து ஒருத்தரோ யாராச்சும் ஒருத்தர் வந்து குரூப்பை வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு வயலன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பட் சாலிட்டரி அஃபென்சஸை மட்டும் வந்து இந்த இதில் வந்து இந்த பில்லில் வந்து கொண்டு வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த பில் என்ன சொல்லுது அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர், அடுத்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே வந்து லிஞ்சிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு தேவையான எல்லா மெஷர்ஸையும் வந்து இவங்க எடுத்துறணும் அப்படிங்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா இதுலதான் வந்து உத்தரப்பிரதேஷ் பில்ல இருந்து இது மாறுபடுது. என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து டிரெக்ஷன் ஆஃப் டியூட்டி, அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோ இல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸோ இவங்க யாராச்சும் தங்களுடைய கடமையை செய்யல அப்படின்னா அவங்கள தண்டிக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த பில்லுல வந்து கிடையாது. பட் உத்தரப்பிரதேஷ் பில்லுல என்ன சொல்றாங்கன்னா இவங்க யாராச்சும் அந்த மாதிரி மீறினாங்கன்னா அவங்க கடமையை வந்து சரியா செய்யலைன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ் பண்றதுக்கான அதிகாரத்தை வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டே வந்து தண்டிக்கிறதுக்கான அதிகாரம் வந்து அந்த பில்லுல வந்து இருக்கு. பட் இந்த பில்லுல வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்தரா 2 செக்ஷனை மட்டும் இந்த ஆர்டிகல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பனிஷ் பண்ற செக்ஷனை மட்டும் இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லுல வந்து 8th கிளாஸ் C வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா யாராச்சும் லிஞ்சிங்ல வந்து கமிட் ஆகி அது ஏதாச்சும் ஒரு டெத்துல போய் முடிஞ்சிருச்சுன்னா அவருக்கு ரிக்ரஸான இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப் டு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் 1 லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த அபராதம் வந்து ஃபைன் பண்றாங்க. அது வந்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து போகக்கூடியதா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 8C அப்படிங்கிறது. அடுத்த செக்ஷன் 9 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து சேம் பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லிஞ்சிங் பண்ணாலும் லிஞ்சிங்கை வந்து பண்ணிட்டாலும் இல்ல வந்து இந்த லிஞ்சிங் பண்றதுக்கு அட்டெம்ப்ட் ஏதாவது முயற்சி பண்ணா கூட ஒரே தண்டனை தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த லெஜிஸ்லேஷன் மட்டும் ஒரு பெனன்ஷியாவா இருக்கும்னு கேட்டா இருக்காது. சர்வலோக நிவாரணியா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் வந்து இதுல இருக்கணும். பிகாஸ் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா குரூப் இந்த இது எல்லாமே வந்து யார் பண்றாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் இருக்கக்கூடிய குரூப்ஸ் தான் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ வந்து பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் தான் இதுல தேவையை தவிர லெஜிஸ்லேஷன் மட்டும் பண்ணா மட்டும் எந்த அளவுக்கும் சாத்தியம் கிடையாது அப்படின்னு வந்து இந்த ஆர்டிகல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ண முடியுது. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.